திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. திமுக தீய சக்தி என்று சொன்னால் அதற்காக திமுகவிற்காக வந்து குரல் கொடுப்பது மிகவே வருத்தமான செய்தி. தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பரவாயில்ல, திருமாவளவன் இன்னும் எத்தனை RSS பிள்ளைகளை கண்டுபிடிக்க போறாருன்னு எனக்கு தெரியல. அதனால நிறைய RSS பிள்ளைகளை தேடி 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 கண்டுபிடிக்கட்டும், கண்டுபிடிச்சு வயிறு எறியட்டும், அவ்வளவுதான். பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. அதாவது எல்லாருமே சங்கிகளா மாத்துறதுக்கு முடிஞ்சா முடிச்சுக்கிட்டோம். அதனால எல்லாருமே சங்கிகள் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். விடுதலை சிறுத்தைகள் இருந்தவர் வந்து இன்னைக்கு திமுக ஏவி விட்டு பாயும் ஒரு பூனையாக இருக்கிறார் என்பது வருத்தமான செய்தி. அதான் அரசியல் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும். டிவிகேன்றது மிகப்பெரிய கட்சி கிடையாதுங்க. உங்களுக்கு தான் அது பெரிய கட்சியா தெரியல, எனக்கு அது பெரிய கட்சியா தெரியாதனால விஜய் ஸ்பாயில்னு சொல்லி நம்ம எப்படி சொல்ல முடியும்? யாருக்கு ஸ்பாயில் பண்றாருன்னு யாரு சொல்ல முடியும்? இன்னும் தேர்தலுக்கு சரியா 3 மாசம் இருக்கு. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி அப்படின்னு விஜய் தான் கத்திட்டு இருந்தாருன்னு பார்த்தா இப்ப விஜய பழிச்சு காட்டுற மாதிரி திரும்பவும் அதே மாதிரி கத்துறாரு. தம்பி விஜயும் சீமானும் RSS பெற்றெடுத்த பிள்ளைங்க, அவங்க பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளைங்க அப்படின்னு திருமா பேசிட்டு இருந்தாரு. அதுக்கு இன்னும் எத்தனை RSS பிள்ளைங்களை கண்டுபிடிக்க போறாருன்னு தெரியல திருமா அப்படின்னு தமிழிசை பேச ஆரம்பிச்சாங்க. நாங்க சங்கிங்க தான், நீங்க நல்லா வயிறீங்க அப்படின்னு தமிழிசை பேசினாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் தனியா நின்னா தேர்தல்ல காணாம தான் போவாரு, திமுகவை எதிர்க்கிற எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம் அப்படின்னு ஆணித்தரமா தமிழிசை பேசினாங்க. நயினார் நாகேந்திரன் பேசும்போது அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்ல, எப்ப வேணாலும் விஜய் எங்க கிட்ட வரலாம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சூசகமா பேசினாரு. பட்டியல் சமூக மக்களுக்காக திருமாவளவன் எப்ப குரல் கொடுத்திருக்காரு, திமுகவுக்கு பறிஞ்சு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு டிவிகே நிர்மல்குமார் பேசியிருக்காரு. முதல்ல தாவேகா ஒரு கட்சின்னு நிரூபிக்கட்டும், தாவேகாலாம் ஒரு கட்சியாவே நான் கருதல அப்படின்னு சரத்குமார் பேசுறாரு. EPS பேசும்போது 2026ல DMK ஆட்சி அகற்றப்பட வேண்டும், எல்லாரும் ஒன்னு சேர்ந்து DMKவை விரட்டணும், அதான் எங்களோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு EPS பேசியிருக்காரு. 2 பேரு தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். ஒரு தம்பி இப்ப புதுசா கட்சியை தொடங்கிய தம்பி, அவருக்கு ஒரே ஒரு அஜெண்டா தான், ஒரே கட்சி ஒரே அஜெண்டா. அவருக்கு என்ன அப்படின்னா ஒரே அஜெண்டா தான். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. இந்த அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட எந்த சமுதாய பட்டியலின சமுதாய மக்களுக்காகவும் குரல் கொடுத்தார் திருமா அவர்கள். இன்று எங்களுடைய தலைவர் திமுகவை பற்றி பேசினா திமுக தீய சக்தி என்று சொன்னால் அதற்காக திமுகவிற்காக வந்து குரல் கொடுப்பது மிகவே வருத்தமான செய்தி. நீங்க திமுகவை திட்டத்தை பத்தி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை, எங்களுக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க யார் என்பது தெரிந்து விட்டது. நீங்கள் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் போராடுவதற்காக கட்சி தொடங்கவில்லை. திமுகவை வீழ்த்த நினைக்கிற RSSக்காக நீங்கள் கட்சி தொடங்கி இருக்கிறீர்கள். திமுகவை அழிக்க மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்கியவர் அண்ணன் திருமா அவர்கள் தான். இன்னைக்கு அவர் அந்த போராட்டத்தில் அவர் தோல்வியுற்று அதற்கு மேல போராட வலிமை இல்லாமல் ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்கு போயிட்டார் அண்ணன் திருமா அவர்கள். அது போனதுல இருந்தா பாத்தீங்கன்னா அவருடைய முக்கியத்துவமும் போச்சு, அவர் எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தான்றதும் போச்சு. இவ்வளவு தூரம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் அண்ணன் திருமா அவர்களுக்கு இல்லை. நீ திமுகவை வீழ்த்துவதற்காக மட்டும் போராடவில்லை, பெரியார் அம்பேத்கர் பேசிய அரசியலையும் சேர்த்து வீழ்த்துவதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பரவாயில்ல, திருமாவளவன் இன்னும் எத்தனை RSS பிள்ளைகளை கண்டுபிடிக்க போறாருன்னு எனக்கு தெரியல. அதனால நிறைய RSS பிள்ளைகளை தேடி 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 கண்டுபிடிக்கட்டும், கண்டுபிடிச்சு வயிறு எறியட்டும், அவ்வளவுதான். பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. அதாவது எல்லாருமே சங்கிகளா மாத்துறதுக்கு முடிஞ்சா முடிச்சுக்கிட்டோம். அதனால எல்லாருமே சங்கிகள் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம், சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். திகாரர்கள் பேசாமல் இருக்கலாம், திமுக காரர்கள் வாய்மூடி மௌனித்து இருக்கலாம், திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது. திமுக மாவட்ட செயலாளர் செய்ய வேண்டிய வேலையை செய்து கொண்டிருக்கிறாரோ அன்றே அவர் ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்க்காக அவர் இருக்கிறதை வைத்து வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு திமுகவின் மாவட்ட செயலாளர் போர் ஆகிவிட்டார். திமுகவும் திகாவும் அமைதியாக இருக்கலாம், அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம்.
நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அரசியல் திராவிடம் என்கிற சமூக நீதி அரசியல். தன்னை சார்ந்த ஒரு சமுதாய மக்களுக்கு இதுவரை அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டா அவரால் எதுவும் குரல் கொடுக்க முடியாது. அது திமுகவுக்கு சொந்தமானது அல்ல, அது திராவிடர் கழகத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல. எனது பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் முன்மொழிந்த அரசியல், ஆரியத்திற்கு எதிரான அரசியல், பார்ப்பனியத்திற்கு எதிரான அரசியல், புரட்சியாளர் அம்பேத்கர் உயர்த்தி பிடித்த அரசியல். என்ன கத்தி பேசிவிட்டால் அது நியாயமாகி விடுமா? உறக்க பேசிவிட்டால் நியாயமாகி விடுமா? தமிழ் தேசிய கடப்பாரை கொண்டு திமுக கோட்டையை இடிப்போம் என்று சொன்னால் கூட அதில் ஒரு பொருள் இருக்கிறது. அல்லது தமிழ் தேசிய கடப்பாரை கொண்டு திராவிட தேசியத்தை இடிப்போம் என்று சொன்னாலும் அதில் ஒரு பொருள் இருக்கிறது. நீ பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்போம் என்றால் நீ யாருடைய கையா? அடிமைத்தனத்திலிருந்து மீட்பேன், ஒரு சுயமரியாதை கொண்டு வருவேன்னு சொல்லி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு இந்த மொத்த அவருடைய கட்சியும் சேர்த்து அவரையும் சேர்த்து அவருடைய தொண்டர்களையும் திமுகவோட அடமானம் வைத்து விட்டார் தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. தயவு செஞ்சு அண்ணன் திருமாவர்கள் என்ன நோக்கத்துக்காக ஒரு போராளியாக வந்தார், அவரை பார்த்து பல பேர் நாங்கெல்லாம் வியந்தோம். இந்த அவருடைய குறிக்கோளிலும் மாறி ஒரு விடுதலை சிறுத்தைகள்னு இருந்தவர் இன்னைக்கு திமுக ஏவி விட்டு பாயும் ஒரு பூனையாக இருக்கிறார் என்பது வருத்தமான செய்தி. யாருடைய கையா? எப்படி இதையெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியும்? தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போடுகிறீர்களா? நாங்கள் கூட திமுகவை விமர்சித்தவர்கள் தான். 1990களின் தொடக்கத்தில் திருமாவளவன் பேசிய பேச்சை எடுத்து பாருங்கள். அவர் இனிமேலாவது தன்னை மாற்றிக்கொண்டு அவர் எதற்காக இந்த அரசியலுக்கு வந்தான்றதை உணர்ந்து அவர் பேச வேண்டும், செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எச் ராஜா உயர்ந்த சாதி, அண்ணாமலை கீழ் சாதி. அதுதான் வர்ணாசிரமம் சொல்லுது, அதுதான் பார்ப்பனிய தர்மம் சொல்லுகிறது. எச் ராஜா வசந்த சாதி, நயினார் நாகேந்திரன் கீழ் சாதி. அதுதான் வர்ணாசிரமம் சொல்லுகிறது, பார்ப்பனியம் சொல்லுகிறது, ஆரியம் சொல்லுகிறது. மோகன் பகவத் உயர்ந்த சாதி, அக்கா தமிழிசை தாழ்ந்த சாதி. அதுதான் ஒரு சங்கராச்சாரி சொன்னார். ஒரு பாப்பாங்க இதுல தொட்டு கொடுக்கிறார் துணிய, கவர்னரா இருக்கிற அக்கா தமிழிசைக்கு தூக்கி போடுறாரு துணிய. அப்பவே வெளியே வந்திருக்க வேண்டாம், உறவு வேண்டாம், நட்பு வேண்டாம், போங்கடா எங்க அப்பா வழியில நான் போறேன்னு வெளியே வந்திருக்கணும் அக்கா தமிழிசை. இந்த மானம் கேட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம், என் கையில நீ தூக்கி போட்ட துணிய, இது எனக்கு அவமானம். நான் ஒரு ஆளுநர், நான் கவர்னர், என் கையில நீ தூக்கி போறிய துணிய, சீச்சி உங்களோட இனி இருக்க மாட்டேன் அப்படின்னு வெளியே வந்திருக்கணும். நான் திமுக கூட்டணியில இருந்து வெளியே வரலங்கிறது அவங்களுக்கு கவலை, எல்லாருக்கும் கவலை அதுதான். இவன் என்னையா ஒரே அடியா போய் நின்றுட்டான். அதாவது யாரா இருந்தாலும் வேலை எடுத்துதான் அரசியல் செய்ய வேண்டும்ன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. நாங்க வேலை எடுத்துட்டோம், அண்ணன் திருமாவளவனுக்கு வேலை இல்லாமல் போக போகிறது என்பதை வேலை வைத்துக் கொண்டு காண்பிக்கிறார்கள். அப்படிதான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டா இன்னைக்கு எல்லாரும் இந்து மதத்தை நீங்க நிந்திப்பீங்க, ஆனா வேலை கையில எடுப்பீங்கன்னா அந்த வேலை கையில எடுக்கும் போதே உங்களுக்கு வேலை இல்லைன்றது வேலவன் சொல்லுவார்னா நான் எடுத்துக்கிறேன். அதனால நாங்க முதலிலிருந்தே வேலை கையில எடுத்துட்டு இருக்கிறோம். திடீர்னு வேலை எடுத்தா உங்களுக்கு வேலை இல்லாம போகுன்றது எனது கருத்து. விஜய் திமுகவுக்கும் டிவிகேக்கு தான் போட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியை பலம் பெறுவதாக மாற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் செய்வோமோ நாங்க செய்வோம். ஆக தனியா நின்னா அவர் என்ன நிலைப்பாடு, அதாவது டிஎம்கேவை தோற்கடிக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாடு தான் அவரோட நிலைப்பாடு. ஆனா தனியா நின்னா அது செய்ய முடியுமான்னு அவர் யோசனை பண்ணணும். அதனால ஒரு வியூகம் வகுக்கும் பொழுது எதிர்கூட்டணியில இருந்தா நல்லதுன்னு நினைச்சாருன்னா அதுக்கு அவர் முடிவு செய்யணும். நான் சொன்னேன் பிஜேபி சேர்த்து தான் சொல்றாரு, ரெண்டு பேரையும் தான் தோக்கடிப்பேன்னு சொல்றாரு. இல்ல அப்படி சொல்லல அவரு. இப்ப இது மாநில இல்ல, இது மாநில, நாங்க என்ன இப்ப எத்தனை ஆட்சியிலயா இருக்கோம், அவரு அப்படிலாம் சொல்லவே இல்லை. திமுக தோக்கடிக்கப்பட வேண்டும் தான் சொன்னாரு. அது சொல்றது சொல்லுவாங்க, பாக்கலாம், நட்பாயிடுவாங்கன்றீங்க. எப்படி வேணாலும் ஆகலாம். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், அதற்கு உண்டான நடவடிக்கையை அதிமுக, பாரதிய ஜனதா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படும். அது அரசியல் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லை. விஜய் ஒரு ஸ்பாயிலர், மற்ற கட்சிகளின் வெற்றி வாய்ப்பு கெடுக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அதாவது விஜய் ஸ்பாயிலர்னு சொல்லி நம்ம எப்படி சொல்ல முடியும்? யாருக்கு ஸ்பாயில் பண்றாருன்னு யாரு சொல்ல முடியும்? இன்னும் தேர்தலுக்கு சரியா 3 மாசம் இருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் முழுமையா முடியும். இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது. அதனால யார் யாருக்கு பக்கம் இருக்கிறாங்க, யார் கூட்டணி யாரோட சேர்றாங்க,
இதையெல்லாம் பொறுத்து திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இது எவ்வளவு தூரம் வருது அப்படிங்கறத பொறுத்து, யார் வாங்குறத பொறுத்து தான் அதெல்லாம் சொல்ல முடியும். டிவிகேன்றது மிகப்பெரிய கட்சி கிடையாதுங்க. உங்களுக்கு தான் அது பெரிய கட்சியா தெரியல, எனக்கு அது பெரிய கட்சியா தெரியாதனால மக்கள் எல்லாருக்கும் தான் மக்கள் வருவாங்க. நான் கூட தான் 1996 மக்கள் பார்த்துட்டு நான் எதிர்பார்க்கலங்க, யாரும் எதிர்பார்க்கல. அவர் தனியா நின்று ஜெயிக்க பார்க்க. Okay, he has started a political party. Let him face the people. Come out with his policies. What he is going to do to the state. What he is going to do much better. 10 லட்சம் கோடி கடனை முதல்ல எப்படி அடைப்பாரு அப்படின்றது முதல்ல அவர் சொல்லட்டும்.